தன் வாழ்நாட்கள் எங்க முட்டையிடுதோ கடைசி சாகிற வரைக்கும் அங்கதான் முட்டையிடுமா. எவ்வளவு தூரத்துல உலகத்துல இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம். முடிந்தால் ஆமையாக இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா, நீரோட்டங்கள் போல் நம்மை அதுல ஜாயின் பண்ணிக்கணும். லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி will come only once. அது மீனா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் அதை என்னுடைய கவித்துவமான வார்த்தைகள் சொல்கிறேன். You cannot step the river twice. If you touch the water of the river, again your legs or your foot are not going to meet that particular water again in your life. கடந்து போச்சு. இந்த வாயை இன்னைக்கு என்ன தேதி? 22 10 மணிக்கு வந்து உட்கார்ந்தல்ல. 2023 ஜனவரி மாதம் 22 காலை 10 மணி வந்து உட்கார்ந்துறேன். பார்ப்போம். முடியாது, போயிடுச்சு, அவ்வளவுதான். Gone has gone. Just seize it. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உன்னில் உயர்ந்து நில். ஃபர்ஸ்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். இப்போ ஒரு காசு இருக்கு, 500 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சரி கேட்கறேன்னு வச்சுக்க, கசைக்கு கேட்கிறேன், யாருக்கு வேணும்னு என்ன சொல்லுவ? வேணான்பியா? யாருக்கு வேணும்னு கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன். காரி துப்பி வச்சிருக்கிறேன், வாங்க மாட்டேன். நான் வாங்கிடுவேன். நீ துப்புறதுனால அந்த 500 ரூபாய் மரியாதை குறையாது. காலில் போட்டு மிதிச்சு குறையாது. உன் மீது அவருக்கு பகைதான் இருக்கே தவிர அந்த 500 ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது. யுவர் கான்சென்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் மணி. நாம் எல்லாரும் அப்படிதான். யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்துறதுனால அவமானப்படுத்தவே முடியாது. நாம் எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி. முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது, நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். 5 minutes. வந்த வேலை முடியணும்ல. யூஎஸ் போயிருந்தேன்ப்பா. உன் வாழ்க்கை மாற்றும் என்பதற்காக சொல்றேன். யூஎஸ் போயிருந்தேன். எனக்கு உயிரினங்களின் மீது ரொம்ப கவனம் அதிகம். ரொம்ப கவனம் எனக்கு. நான் எங்கே போனாலும் அந்த உயிர்ப்பு தன்மையை தான் பார்ப்பேன். எனக்கு குழந்தைகள் அழக்கூடாது, குழந்தைகள் ஃபெயில் ஆகக்கூடாது, குழந்தைகள் தோக்கக்கூடாது. தோக்க விட மாட்டேன். நான் தோத்தா பரவாயில்ல நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? இந்த கூடையில் பல பூக்கள் உண்டு. இன்றைக்கு முதல் பரிசு மல்லி, இன்றைக்கு முதல். நீ ஏன் தோத்த? நான்லாம் என்னுடைய தன்னம்பிக்கையில தான் ஜெயிச்சிருக்கேன். நாலேஜ்லாம் குறைவுதான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹேவ் கான்ஃபிடன்ஸ். நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். காம்படிஷன்ல இந்த 20-25 ஜெயிச்சேன். எப்படி தெரியுமா ஜெயிச்சேன்? அதெல்லாம் பிற்காலத்துல தான் ஜெயிச்சேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஸ்டார்டிங்லாம் தேர்ட் பிரைஸ், அந்த ஆறுதல் பரிசு தான் ஸ்டார்ட். கடைசியா அடிச்சேன் பாரு. எப்படி தெரியுமா அடிச்சேன்? உள்ள நுழையும் போது 40 பேர் இருந்தாங்கன்னா உள்ள நுழைகிறதுலேயே 10 பேரை அவுட் பண்ணுவேன் நான். 10 பேர் காலி. அப்படி வருவேன். நம்ம லிபி ஃபர்ஸ்ட் லாட் வரும். நமக்கு ஃபர்ஸ்டா பேசுறதுக்கு வரும். லாட் எடுத்து ஃபர்ஸ்ட்ன்னு சொன்ன உடனே சிரிப்பேன் பாரு. அந்த சிரிப்புல 5 பேரை காலி பண்ணுவேன். ஐயோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. வந்து உட்கார்ந்துட்டு அவங்க வரிசை எண் 1ன்னு சொல்லுவாங்கல்ல, மேடையில கடகடன்னு வந்து ஏறி நின்று, தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம் ஆரம்பிச்சேன்னா 15 அவுட். இப்படிதான் அவுட் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல நின்று அடிப்பம் பாரு. 5 தான் காம்படிஷனே எனக்கு. அந்த 5ல கலங்காம உட்கார்ந்துருக்கிற 5ல எப்படியாவது ப்ரிப்பரேஷன்ல 2 அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் 3 பிரைஸ்ல ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அவ்வளவுதான். ஹேவ் கான்ஃபிடன்ஸ் மை டியர் சில்ட்ரன், நாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த எனக்கு விலங்குகள் மீது கவனம் அதிகம், உயிர் தன்மை மீது கவனம் அதிகம். டீச்சர் அலைவா இருக்காங்களா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னு உள்ள உட்கார டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
வந்து தொபகடீர்னு சேர்ல உட்காந்துட்டு புக்கை எடு அப்படின்னு சொல்ல டீச்சரை பிடிக்காது. ஸ்பாட்ல அப்படி ஸ்பார்க்ல இருக்கிற பிடிக்கும். அந்த நாள்ல நான் அமெரிக்கா போயிருந்த போது சுகி சிவம் சார், நான், வேற நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட. நாங்க எல்லாருமே வந்து சாண்டியாகோல வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஷாப்பிங் போறீங்களா மேடம்? வேண்டாம். வேற டீப் டைவ், அந்த டீப் டைவ் இருக்கு, அங்க போறீங்களா? இல்ல. ஜூ போறீங்களா? ஜூ போய் எல்லாம் பார்த்தோம், சுத்தி பார்த்தோம். பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போற டைம்ல பார்த்தேன் ஒரு போர்டு, பெரிய போர்டு, சூப்பர் போர்டு, ஸ்னேக்ஸ் பேலஸ். ஆர்கனைசரை கூப்பிட்டேன். எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும், பார்ப்பேன், பயங்கரங்க பாம்பு. போனோன்ன அந்த சீஃப், அந்த ஆர்கனைசர் அவர் சொன்னாரு, வேண்டாம் மேடம். ஏன்னு கேட்ட, $15 மேடம், நான் கொடுக்குறேன். அதுக்கு சொல்லலை மேடம். வேற 3 கிலோமீட்டர் மேடம். சரி, எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகிடும் மேடம். சரி, எல்லாரும் பசிக்குது போகிறேன், எல்லாரும் கூப்பிட்டு போங்க, என்ன அப்புறமா வந்து கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்கணும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா மேடம்? என்ன சார் சொல்லுங்க மேடம். அங்கே எல்லா பாம்பும் கூண்டில் இருக்காது மேடம், வெளியில தான் மேடம் இருக்கும். பயந்துருவீங்க மேடம். பயப்பட மாட்டேன். நீங்கள் வருவீங்கல்ல கூடன்னு? எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், நான் வருவேன். $30 வேணா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க, வந்துருங்க. இல்லை மேடம், காசு இருக்கட்டும், நானே வாங்குறேன்னு. ஸோ போய் வாங்கிட்டு வந்து ஒரு டிக்கெட் என்கிட்ட, சார் உங்கள் டிக்கெட்னு என்கிட்ட இருக்குது மேடம், நான் சுகி சிவம் சார் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்னு. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு. அவங்க எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு அவர் வந்தார். உள்ளே போனங்க, ரோலிங் இதில் உள்ளே போய் அந்த டிக்கெட் அதில் அந்த இதில் போட்ட உடனே கதவு திறந்துச்சு. உள்ளே போன உடனே கதவு முடிச்சுங்க. அந்த ஆள் வரலைங்க, போயிட்டான் அந்த ஆள். நான் உள்ளே போகிறேன், வெறும் என்னுடைய அந்த ரேம்ப் மட்டும்தான் தெரியுது. பெரிய ரேம்ப், இந்த மாதிரி ரெட் கார்பெட் போட்ட ஒரு ரேம்ப். Now we welcome you, Sultana from India. பேர் சொல்றான், டிக்கெட் சொல்லும்போது சொல்லி வாங்கணும். Now you are entering in the venomous world. Please don't shake yourself. This world is not safe. இப்படி தாங்க ஆரம்பிக்கிறான். எனக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. டக்குன்னு இந்த ரேம்ல இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆச்சுங்க. முன்னால பின்னால யார் இருக்கா ஒன்னும் தெரியலீங்க. முன்னால கண்ணாடியா தெரியுதுங்க. எனக்கு முன்னால அவ்வளவு வெளிச்சத்துல யாருமே தெரியல எனக்கு. அவன் சொன்னதெல்லாம் அப்படியே மயங்கி நிக்கிறேன் நான். டக்குன்னு ஆஃப் பண்ணா பாருங்க, ரேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு. கீழே லைட் ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் வெறும் பாம்பு. பாம்புன்னா பாம்பு, நீங்க வந்து நின்னு பாரு, இங்க இருந்து உன்னை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாம்பு. ஆயிரக்கணக்கான பாம்பு, கலரான பாம்பு, தண்ணி பாம்புல இருந்து அனகோண்டா வரைக்கும் அப்படி கலர்ஃபுல் பாம்பு. ஆனா அவன் திருப்பி சொல்றான், we warn you, don't move, your move may disturb the snakes may come near to you, don't move. இப்படியே இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு வந்து சேர்றதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போய் எம்மா முடிஞ்சுதுரா சாமிட்டு கீழே இறங்குற. டப்புனு லைட்டை போட்டான் பாரு, இந்த மாதிரி லைட்டு, பெரிய ஒரு கூண்டு. அந்த பெரிய கூண்டுல ஒரு 18 அடி ராஜநாகம் கிங் கோப்ரா அப்படி உட்காந்துருக்கு. என்ன காட்சிடாப்பா, $15 இவ்வளவு பெரிய காட்சியா? அப்படி உட்காந்துட்டு இருக்கு சுத்தி. அதுவும் அது என்னன்னு தெரியல, அன்னைக்கு ராஜ தரிசனம் எனக்கு. அப்படி சுத்தி பாக்குது. 2000 ஸ்க்ரோலிங், 2000 மேட்டர் ஸ்க்ரோலிங் பண்ணு. This is King Cobra. This is the king of the snakes. அடுத்தது நீங்க இதுவரைக்கும் பார்த்த, ஏன் இது கிங்னா, இதுவரைக்கும் நீ பார்த்த இல்லையா அந்த பாம்புகள், அதுதான் இதுக்கு உணவு. இது வேற எதுவும் சாப்பிடாது, பாம்பை தின்னுதான் வாழும். அது வேற எதையும் சாப்பிடாது. எலி பூனை எல்லாம் சாப்பிடாது, முயல்லாம் சாப்பிடாது.
பாம்பு தான் சாப்பிடும். இவ்வளோ பெருசா இருக்குங்க, இப்படி இருக்கு. என்ன வைல்ட் நெஸ்ட். குட்டி போடும், முட்டையிடாது, குட்டி போடும். குட்டிக்கு என்ன விஷமோ அந்த விஷம் தான் இதுக்கும். குட்டின்றதுனால கொஞ்சம் விஷம்லாம் இல்லை. நான் பார்த்துட்டே நிக்கிறேங்க, எப்பா சாமி இனிமேல் பாம்பை பார்ப்ப. சரி வெளியில போலான்னு இப்படி வெளியில வர கொஞ்சம் தூரத்துல அதை விட ஹைட்டா ஒரு கூண்டு. இது யாரா இது? கிங் கோப்ராவை ஜெயிக்கிற பாம்பு அப்படின்னு பார்த்தா இத்தனோண்டுங்க பிளாக். அதனால தான் இன்னைக்கு நான் பிளாக் போட்டு வந்தேன். அது பிளாக் கலர்ல இருக்கு, சின்னூண்டா இருக்குது. போட்டு கூண்டுல இருக்குது. இது கூண்டுல ஏன் இருக்குன்னா இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுரும், அதனால இது கூண்டுல இருக்கு. அதை ஏன் கூண்டுல வச்சிருக்க? ஒரு இடத்துல இல்லைங்க, அது அந்த இட பேர், அந்த பாம்பனுடைய பேர் போட்டிருக்கு பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். எதுவுமே அதுக்கு ஸ்க்ரோலிங்கே கிடையாது, ஒரே ஒரு ஸ்க்ரோல் தான். இஸ் a crowd puller. அது அந்த 18 அடி ராஜநாகத்துக்கிட்ட கூட நிறைய பேர் இல்லை, இவங்கிட்ட நிற்கிறாங்க 25-30 பேர் இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்கிறாங்க. பார்க்குறேன் நான் இப்படி இப்படி அது ஸ்க்ரோலிங் வந்துச்சு பாருங்க, மைண்ட் ப்ளோயிங் ஸ்க்ரோலிங்க. why this is placed highest than கிங் கோப்ரா அப்படின்னா உலகத்திலேயே கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. மை டியர் சில்ட்ரன், இந்த உலகம் கிங் கோப்ராவாவே இருக்கட்டும், ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பீர்கள். நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் நின்று கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். சிகரம் என்பது யாரோ ஒருவனுடையதல்ல, அது நம் உயரத்தின் எல்லைதான் என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிகரத்தை நீங்கள் தொட்டு நிற்கின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவன் என்னையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.